உள்ளது சோதி உள்ளது மகா போது அன்புவாய் பற்பனைகடம் ஜோதி அருமையே அருமை சிறப்புலாம் சிந்தையோவாகம் திருச்சிற்றம்பலத்தில் ஒன்று மொக்குடன் நடந்துகின்ற பொருள் போற்றி ஆயத்தமாகின்றார்கள் பெரியவரான் அலையில் சோதி என்ன பலத்து ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதங்களை நடம் செய்கின்ற திருக்கோவில் திருநெறிய தெய்வத்தமிழ் திருக்குடர் அந்நீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவின் பரிவார மூர்த்தங்களது யாகசத்திலே அவரவர்கள் எடுக்கக்கூடிய திருக்கலசங்கள் பரிவார மூர்த்தங்களது அவர்கள் வந்து இந்த திருக்கலசத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறார்கள். வழிவிட்டு அமருமாறு செய்ய வேண்டுமா என்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர் முன்னே வரும்படி அன்போடு வேண்டுகிறார்கள். வித்தகி சதுரி சதாதரி முக்கண்ணுடைய காளியாகலாம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக சருமையம்மன் திருமுலை பாங்கரி சர்வேஸ்வரி வேலூர் தலம் உறைந்தருளும் ஆறுதல் தரும் செல்வமுத்தையனை தேற்றி அருள்வாயம்மா செங்கோல் திருமுலை பால்
கார்த்திகேயன், தியாகராஜன். கன்னிமாருக்கு 3 கோபுர கலசம். கருப்பராயன், தண்டபாணி அண்ணா, பைரவர் பழனிசாமி அண்ணா, கொடிமர விநாயகர் ரங்கசாமி அண்ணா, நீலகண்டி நந்தகுமார் முருகேசன் அவர்கள். அண்ணா 9 பேர் நவகிரகம். இப்ப பேர் படிச்சவங்க நவகிரகத்துக்கு வந்துருங்க. ஓகே நான் எடுத்துட்டேன். கனகராஜ், கனக சபாபதி. கனகராஜ் யாரு? மூவ் பண்ணுங்க வாங்க. மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. வாங்க வாங்க. மகா கும்பாபிஷேகம் நிகழ உள்ளது. பக்த பெருமக்கள் அதை கண்டு கழிக்குமாறு வேண்டுகின்றோம். வழிபாடு செய்ய வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய வாசி கலசங்களுக்கு வெளிப்படுத்துமாறு வேண்டுகின்றோம். ஓம் சக்தி.
இப்பொழுது நம்முடைய பொங்காளி அம்மனுடைய குலதெய்வத்தை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை விழாக்குழுவின் சார்பில் வருக வருக என உங்களை வரவேற்பதோடு ஒரு சாக்கர் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியினுடைய அருளாட்சியோடும் இரண்டாம் நடைபெற தயாராக பக்தர்கள் இடையூறு செய்யாமல் வழிபாடு செய்ய வேண்டும். கலைகளை நாடிகளின் வழியாக மூலத்திருமேனிக்கு இழந்து செய்கின்ற நாடி சந்தானம் என்ற இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. திருப்படி மகாதிவாரவரை பேரொழி வழிபாடு போற்றி போற்றி பார்த்தவாயும் நினைத்த வஞ்சம் கத்தாங்கரியோமே கலியை சித்தம்பலமே
பூத்தவரே பூவனோ பதியான்
அன்னை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் எம்ஜிஆர் சாலையிலே அமர்ந்து கோலப்பொழிவுடன் அன்னை கோலமிகு காட்சியை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார். அத்தகைய அன்னையுடைய திருவருள் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். இறைவனை நினைக்க நினைக்க வருகின்ற வினையும் வல்வினையும் ஓடி போகும். அத்தகைய அருள் விளங்க நம்முடைய ஆலயத்தில் என்ன சிறப்பு என்று சொன்னால் திருவருள் குருவர் இரண்டுமே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குரு பார்க்க போடினும் என்று சொல்வார்கள். அதுபோல நம்முடைய ஆலயத்திற்கு முதலடியாக எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரம் கொண்டது மாதிரி நம்முடைய முருகரா சன்னிதானம் எழுந்தருளி நமக்கு அருள் காட்சி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பேரூர் குருமகா சன்னிதானம் எழுந்தருளி அருள் காட்சி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை வேல் வழிபாட்டில் நம்மெல்லாம் 80 வயசு தாண்டதே மிகப்பெரிய வேலையா இருக்கு. ஆனால் 101 வயதை கடந்து மிக அற்புதமான முறையிலே தெளிவுதரும் அருளுக்கான ஜெகத்திலே சிவமயமா சேரத் தோன்றும் நல்லதொரு பரமகுரு வந்ததாலே நலமுள்ள சரிய வழி மார்க்கம் தோன்றும். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்திருக்காங்க. குருநாதர் பார்த்து எனக்கு அதுவே எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. அந்த உருவத்தை பார்த்து வணங்கினாலே போது வேண்டியது வேண்டுவோர் கிடைக்கும். அந்த வகையிலே 101 வயதை கடந்த மகான் என்று நமக்கெல்லாம் அருள்காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு பேரூர் சாமி வந்தாச்சு, வேளாங்குடி சாமிகள் வந்தாச்சு. வைணவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெகநாத சுவாமி. பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் அதை தகர்க்கக்கூடியவர் எம்பெருமான். விண்ணையும் மண்ணையும் அளந்த ஓங்கி உலகை அளந்த உத்தம நரசிம்மன். அத்தகைய நரசிம்மனுடைய நாமத்தை தன்னுடைய அயராத உள்ளத்திலும் எப்படி உள்ளத்திலும் அது காட்டணும். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பாவது சாமி கூட காப்பு கட்டும் போதுதான் நெத்தியில பட்டை இருக்கு. மற்ற நேரம் சின்ன பட்டைக்கு டைம் இருக்காது. அவ்வளவு ஸ்பீடான ஆளுங்க நம்ம எல்லாம். ஆனா எந்நேரமும் நாராயணா நாராயணா என்கிற நாமத்தோடு நாமத்தை சொல்லாமப்பட்டது நாமத்தை தன்னுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஜெகநாத சுவாமிகள் எழுந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்னும் வராயமணி என்ற சுவாமிகள், சித்தேரிமலை ஆதீனம், அனைத்து ஆதீனங்களும் ஒரு ஆதீனத்தை கண்டு வணங்கினாலே நம்முடைய பாவம் விலகும் என்று சொன்னால், இத்தனை பேருக்கு பல்லட நகரில் வந்து நமக்கெல்லாம் அருட்காட்சி வழங்கும் என்று சொன்னால் அது அன்னை கொடுத்த வரம். அத்தகைய அன்னையுடைய திருவருளாலே 4 காலம், 4 வாய், 4 வேதம், 4 திசை எல்லாமே 4 பால் எடுத்துட்டா பால், தயிர், வெண்ணெய், நெய், அது மாதிரி 4க்கு மேல எதுவுமே இல்லை. அந்த 4 தான் எல்லாமே செய்யும். மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 பேர் சொல்றதை நம்ம கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் சிறந்து விளங்கும். அந்த வகையில் இந்த கும்பாபிஷேகமானது மிக அற்புதமான முறையிலே அறநிலைத்துறை அதிகாரிகளுடைய சிறிய தலைமையிலும் நம்முடைய குலப்பெருமக்களுடைய தலைமையில் சான்றோர் பெருமக்கள், ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சிவாச்சாரிய பெருமக்கள், சிவனடியார்கள், தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்கின்ற இந்த ஆலயம் அன்னை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இன்னும் சரியாக மணி 8:35 ஆச்சு. இன்னும் சில மணித்துறையில் பிணங்கள் புறப்பாடாக இருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டியது ஒன்று என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் தீர்த்த பிரசாதம் கிடைக்கும், விபூதி பிரசாதம் கிடைக்கும். தீர்த்தம் உங்க மேல எல்லா பக்கம் வரும். அதனால நல்லது இருந்தாலும் கெட்டது வரும். பகல் வந்தா இரவு வரும், இன்பம் வந்தா துன்பம் வரும். ஆனால் கணவன் மனைவி மட்டும் அப்படி வரக்கூடாது. அன்னையே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது. ஆனால் அன்னையினுடைய புராணம் எடுத்துட்டோம்னா மிகப்பெரியது. அத்தகைய அன்னையினுடைய ஆலயத்திலே முருகப்பெருமான், ஃபர்ஸ்ட் விநாயகர் பெருமான், சித்தி விநாயகர், செல்ல விநாயகர். விநாயகரை வணங்கினால் வினையெல்லாம் விலகும். மற்ற தெய்வங்களை வணங்கினால் வினை தீர, விநாயகர் பெருமானை வணங்கினால் வினை வேரோடு தீரும். அத்தகைய விநாயகர் பெருமானுக்கு எத்தனை கை இருக்கிறது என்று சொன்னால் 5 கை. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், தும்பிக்கை நமக்கெல்லாம் நம்பிக்கை. அத்தகைய விநாயகர் பெருமானுடைய அருளை தொடர்ந்து எம்பெருமான் குன்றெடுக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம். அத்தகைய செந்தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய ஆலயம் அற்புதமான முறையில் முருகப்பெருமான பாருங்க 6 முகம் மயில் மேல் அமர்ந்திருக்கின்ற காட்சிக்கு தான் இருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய பல்லடம் இந்த நகரம் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று 108 குண்டங்கள் அமைக்கப்பட்டது. சாதாரண வேலையில் நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது. எப்படி எவ்வளவு கோடி வச்சாலும் பண்ண முடியாது. பணம் இருக்கலாம், ஆனா பண்ண வேண்டிய யாரு? அன்னை பராசக்தி, லோகமாதா, ஜெகன்மாதா, அக்கணத்தி, முக்கணத்தி, அண்டவகி, அண்டத்தி, விக்கலத்தி, மோட்சத்தி, அம்மா அன்னை பந்தாடிச்சி தேடியுமா காணா சிவசக்தி நாடி உனை போற்றும் அடியார்கள் வினை போக்கி. அத்தகைய